ஐயா சொன்னாரு, நம்முடைய உழவன் மண்புழு அவர்தான் உழவன், அதாவது தீவிர விவசாயின்னு சொன்னார். நம்ம இன்னைக்கு ஜாதியில மனிதர்கள் தீவிரவாதியா இருக்காங்க, மதத்துல தீவிரவாதியா இருக்காங்க, கொள்கையில தீவிரவாதியா இருக்காங்க. நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு போறதுக்கு நான் பெரியவனா நீ பெரியவனா, ஓ மதம் பெருசா என் மதம் பெருசா, ஓன் ஜாதி பெருசா என் ஜாதி பெருசா என்று போரிட்டு தன்னை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலக லெவல்ல உங்களுக்கு தெரியும். அது இன்னைக்கு ஜெருசலமா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், பாலஸ்தீனமா இருக்கட்டும், இன்னும் உலக நாடு மத்தியில அந்த பிரச்சனைக்கு தீர்வாக ஐயா சொன்னார் பாருங்க, தீவிர விவசாயி. ஆரையா அதுதாயா கடவுள் நேசிக்கிறாரு. இறைவனை தேடு, ஒன்னுள் தேடு. இயேசு கிறிஸ்து விவசாயம் செய்தார், முகமது நபிகள் விவசாயம் செய்தார், கிறிஸ்துவர் விவசாயம் செய்தார். இனி நீ தீவிரவாதி, நீ சண்டை போட்டான்னு வச்சுக்க, நீ ஜாதிய வளர்க்கணுமா, மர ஜாதிய வள, தேக்கு ஜாதி, சந்தன ஜாதி, அப்படி ஜாதிகளை வளரையா. விவசாயத்துக்குள்ள ஜாதி மதம் இனம் இருக்கக்கூடாது. ஏன்னா விவசாயி இறைவனுக்கு பிடித்தது அந்த விவசாயம் மட்டும்.